சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்த 3 முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு ஓ பன்னீர்செல்வத்தை தவிர வேறு யாராலும் முடியாது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. செங்கோட்டையன், டிடிவி தினகரன், OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் சம்பாதித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது தொண்டர்களும் OPSஇன் ஆதரவாளர்களாக மாறியுள்ள நிலையில் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் OPS அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவியும் கிளை செயலாளர்கள் பதவியும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களது பதவியும் பறித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால் கடும் கோபமடைந்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மிக அதிக அளவு ஒரு பிரச்சாரங்களையும் போராட்டத்தையும் நடத்துவதற்கான திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளனர். மேலும் 2026 சட்டசபை தேர்தல் அதிமுகவிற்கு மட்டுமல்ல பாஜகவிற்கும் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மாறும். ஏனென்றால் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் பயணிக்கவில்லை என்றால் அதிமுகவும் அதிமுகவின் கூட்டணிகளும் தானே இங்கு தோல்வியை தழுவும். தற்பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் நினைக்கிறார்களோ இல்லையோ, எடப்பாடி நினைக்கிறாரோ இல்லையோ, பாஜக இது முழு வீச்சாக கவனத்தை பெற்று எப்படியாவது அதிமுக கூட்டணியில் ஒட்டுமொத்த வலுவு சேர்க்கும் விதமாக பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையாக பிரச்சாரங்களையும் தேர்தலையும் சந்திக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியையும் தலைமையையும் மாற்றுவதற்கு கூட பாஜக முன்வந்துள்ளது. உட்கட்சி விவகாரங்களில் எப்படி பாஜக தலையிட முடியும் என்று கேட்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் மீது சொத்து குவிப்பு வழக்கு, கொடநாடு வழக்கு, இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு முறை விசாரணை செய்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படும். இதை வைத்து பாஜக மிரட்டலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் மிக முக்கியமாக திமுகவை வீழ்த்தி அதிமுக கூட்டணி அரியணை ஏற வேண்டும். தற்பொழுது பாஜகவின் 3 முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவின் நிர்வாகிகளும் OPSஇன் பக்கம் இருப்பதன் காரணமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. OPS அவர்கள் அதிமுகவில் இணையலாமா அல்லது எடப்பாடியே சிறந்த தலைமையா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.